ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டில் எண்டு தான் பண்ண போகிறோம். எடுத்த உடனே எண்டு பண்ணாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எண்டு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் கைஸ், நல்லா பிங்கியாக அழகாக இருக்குது கைஸ் இந்த பயம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போய் பார்ப்போம் ஃப்ளாட்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நம்ம இங்கேயே ஒரு வீடு கட்டிடலாம் கைஸ். நல்லாவே ஃப்ளாட்டாக இருக்குது, அதனால் நம்ம இங்கேயே ஒரு வீடு கட்டிடலாம் கைஸ். நல்லா இந்த பிங்க் ட்ரீவே எடுத்து நம்ம பிங்க் கலரில் வீடு கட்டிடலாம் கைஸ். அதுக்கு நம்ம முதல்ல ட்ரீயை மைன் பண்ணி எடுக்கணும் பிளாங்கை. அதுக்கு நம்ம ரொம்ப தூரம் போய் நம்ம இதை மைன் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம கட்டுற இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது கைஸ், ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அதனால் தனியாக இந்த சைடு வுட்டெல்லாம் நம்ம மைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வுட்டு மட்டும் மைன் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம ஆக்ஸு பிக்காக்ஸ்லாம் செஞ்சிடலாம். ஆக்ஸு பிக்காக்ஸ்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்டு பண்ணுவோம் கைஸ். வீடு கட்டி என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் கைஸ் இப்போ என் தம்பியும் ஜாயின் பண்ணுறான் கைஸ். இப்போ நானும் என் தம்பி சேர்ந்து தான் கைஸ் இந்த வேல்டை எண்டு பண்ண போகிறோம் கைஸ். நம்ம இப்போ வீடு கட்டுறதுக்கு தேவையான வுட்டெல்லாம் எடுக்கணும். 52 வுட்டு ஏற்கனவே நான் எடுத்துட்டேன். இன்னும் நம்ம கொஞ்சோண்டு வுட்டு எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். வுட்டு ஃபுல்லாக மைன் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு கைஸ் நம்ம இப்போ 64 வுட்டு எடுத்தாச்சு. அது ஃபுல்லத்தையும் இப்போ நம்ம பிளாங்காக மாற்றிடலாம். நம்ம ஃபுல்லாக பிளாங்காக மாற்றிட்டு ஒரு பெருசாக ஒரு வீடு கட்டலாம் கைஸ். நம்ம இங்கேயே ஒரு வீடு கட்டிடலாம் கைஸ். வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். 2 3 ஒரு 10 பிளாக் அந்த மாதிரி கட்டிக்கலாம் கைஸ். ஒரு 8 பிளாக் இல்லாட்டி ஒரு 6 பிளாக் கரெக்டாக இருக்கும் கைஸ். நம்ம 6 பிளாக்கு கட்டிக்கலாம். இங்கே சுற்றி பிளாக்ஸ் வைக்க முடியாத காரணம் என்னென்னா இந்த ஃப்ளார்ஸ் இருக்குன்றதுனால நம்மளால் வைக்க முடியல கைஸ். எப்படியும் நம்ம வீடு ஃபுல்லாக கட்டி முடிக்கலன்னாலும் ஓரளவுக்கு நம்ம கட்டி முடிச்சிட்டோம். இதை இப்போ மைண்ட் பண்ணிட்டு கீழே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நான் கிராஃப்டிங் டேபிள் போட்டு வச்சுருந்தேன், அதையே நம்ம மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம 2 அடுக்காக தான் நம்ம கட்ட போகிறோம். இது ஃபஸ்ட்டு அடுக்கு. இந்த அடுக்கு நம்ம இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை. இந்த இடத்துலலாம் வைக்கணும். வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த பிங்க் பிளாங்க் வச்சு தான் கட்ட போகிறோம். ஒரு செட்டு கூட நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணல, அதனால் நிறைய தேவைப்படும். இப்போ இந்த பிளாங்க்கே நமக்கு நிறைய இன்னும் தேவைப்படுது, பத்தலை. ஒரு ஸ்டாக் 4 ஸ்டாக்கு பிளாங்க்கே நமக்கு இன்னும் பத்தலை. அதாவது ஒரு ஸ்டாக் வுட்டு அதுவே இன்னும் நமக்கு பத்தலை கைஸ். நம்ம இந்த சைடு தான் இப்போ பால்கனி வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு பால்கனியை ரெடி பண்ணிடலாம். அஞ்சு பிளாக் தான் கைஸ் இருக்குது. அதை வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம மைனிங் போகலாம் கைஸ் வுட்டுக்கு. இன்னொன்ட்டு நம்மக்கிட்ட ஒன்று கூட இல்லை கைஸ். நான் என் தம்பிக்கிட்ட கேட்டு வுட்டெல்லாம் வாங்கிக்கிட்டேன். பால்கனியை இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஃபுல்லுமே பிளாக்காக போட்டு வச்சுக்கலாம், சவராக கட்டிக்கலாம் கைஸ். இப்போ நம்ம இதை சுற்றி வைக்கணும் கைஸ். இங்கே ஒரு ஷீப் இருக்குது, அதை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். டோர் நம்ம எங்கே வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வைக்க போகிறோம். பால்கனி இந்த சைடு இருக்க போது. அப்போனா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் கைஸ். நம்ம கடை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஃபுல்லாகவே வைக்கணும் கைஸ். இதுதான் நான் என் தம்பிக்கிட்டேருந்து வாங்கி வச்சுருக்கேன் பிளாங்க்கெலாம்.
ஏன்னா என்கிட்ட வந்து பத்தலை கைஸ். எனக்கு 4 ஸ்டாக்கு பிளாங்க் இருந்துச்சு கைஸ். அதுவே வந்து பத்தலை கைஸ் நம்ம வீடு கட்டுறதுக்கு. அதான் வந்து கேட்டேன், அவன் கொடுத்தான் கைஸ். அவன் கொடுத்ததை வச்சு நமக்கு வந்து ஃபுல்லத்தையும் கட்டி முடிச்சிடலாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கட்டிடலாம். அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். வுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பி வைக்கலாம் கைஸ். இன்னும் ஒரு ஃப்ளோர் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல கைஸ். இந்த ஃப்ளோரை மட்டும் இப்போ நம்ம முடிச்சிட்டோன்னா டோர் இருக்குது கைஸ். டோரை வச்சுட்டு அடுத்த அந்த ஃப்ளோரை வந்து முடிச்சிடலாம் கைஸ், மேலே உள்ள ஃப்ளோரை. கைஸ் நம்ம இந்த இடத்த உடச்சி இங்கே வந்து டோர் போட்டுடலாம் கைஸ். இங்கேயும் உடச்சி வச்சிடலாம். அப்போ கரெக்டாக இருக்கும் கைஸ். ஒரு ஃப்ளோர் எப்படி முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிளில் இங்கேயே போட்டு நம்ம வந்து நிறைய படிக்கட்டுலாம் செஞ்சிடலாம் கைஸ். பால்கனிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு செஞ்சுட்டு இங்கேருந்து வச்சிடலாம் கைஸ். இங்கேருந்து வச்சா நல்லா இருக்காது, அதனால் நம்ம இங்கேருந்து வச்சிடலாம். பால்கனிக்கு போகிற டோர் இங்கே, அப்புறம் அந்த சைடு வந்து பால்கனி கைஸ். ப்ராப்பராக வைக்கணும் கைஸ், இல்லாட்டி ஒழுங்காகவே வராது. கரெக்டாக இந்த பிளாக்னால் அப்புறம் இங்கே தான் கைஸ் வைக்கணும். இந்த பிளாக் அப்படின்னா இங்கே வைக்கலாம் கைஸ். இந்த பிளாக்னால் அப்புறம் கரெக்டாக இங்கே வைக்கணும் கைஸ். இந்த மாதிரி தான் கைஸ் வந்து தப்பாக வரும். அதெல்லாம் நம்ம திரும்ப மைண்ட் பண்ணி வைக்கணும் கைஸ். கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு ரீஸ்பைன் பேன் வந்து செட் பண்ண சொன்னீங்கன்னா, அதனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு படிக்கெலாம் போட்டு வச்சுட்டு ரீஸ்பைன் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒழுங்காகவே வர மாட்டேங்குது கைஸ். இதில் நிறைய இது வச்சுட்டேன், ஒழுங்காகவே வர மாட்டேங்குது. இப்படி தான் கைஸ் வந்துருக்கு. சொல்லி படிக்கட்டி வச்சதுக்கப்புறம் ரீஸ்பைன் பேன் போய்ட்டு செட் பண்ணிடலாம் கைஸ். கைஸ் நான் திருப்பியும் போய் தான் வுட்டை வந்து மைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுவே நமக்கு பத்தலை கைஸ். அதனால் திரும்பியும் போய் வந்து மைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை போய் அங்கே போய் வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். நம்ம வந்து வீடு ஒரு வழியாக கட்டி முடிச்சாச்சு கைஸ். வீடு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளாக்லாம் நம்ம வந்து உடைக்கணும் கைஸ். அதை வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் உடச்சிடலாம். நம்ம வந்து இப்போ உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து செக் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். கைஸ் இந்த வீடியோ வந்து வீடு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடு வந்து நல்லா இருந்தது அப்படின்னா பிங்க் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் வந்து செகண்ட் ஃப்ளோர் கைஸ். இங்கே தான் பெட்டு. கேவில் வந்து இங்கே ஒரு ஃப்ளார் இருக்கும் கைஸ். அந்த ஃப்ளார் எடுத்துகிட்டு வந்து இதில் தொங்க விடலாமா வேண்டாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து ஷெல்ஃப்லாம் வச்சாச்சு. கீழ் ஃப்ளோரில் மட்டும் 2 ஷெல்ஃப் வைக்கணும். விட்டு பத்தலை, அது வந்து அடுத்த வீடியோவில் வச்சிடலாம். இதை நம்ம பால்கனி இன்னும் நம்ம ஃபுல்லாக முடிக்கலை. இன்னும் ஒரு அயன் இருந்ததுன்னா அதை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், டெக்கரேஷன் வேணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த எபிசோடு வேணுன்னா உங்களுக்கு எபிசோட் 2 அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.